ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு தேவையான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் ஏன் பண்ணணும், அதோட அவசியம் என்ன, அதுக்கான சின்ன சின்ன ப்ராக்டிஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். செல்ஃப் லவ் அப்படின்றது நம்மளை நாமளே முழுசாக நேசிக்கிறது. என்னைக்காவது மிரர் முன்னாடி நின்று உங்களை பார்த்து நீங்களே ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது உங்களோட ஆசைகளை நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? நீங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட அதை எப்போவாது முழு மனசோட மன்னிச்சு உங்களை நீங்கள் ஏற்றுட்ருக்கீங்களா? இதையெல்லாம் நீங்கள் ரொட்டீனாக பண்ணியிருந்தாலே அதுதாங்க செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ன்றது நமக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறது தான். அதை பண்ணுனா மட்டும்தான் நம்மளால் நம்மளோட உறவுகளை வந்து முழுசாக நேசிக்க முடியும். அதனால் செல்ஃப் லவ்ன்றது ஒரு ஹாபியாக இல்லாமல் அதை ஒரு வாழ்க்கை முறையோட ஹேபிட்டாக மாற்றினாலே போதும். நம்மளோட லைஃப் ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ஹாப்பினஸ் லைஃபாக வந்து இருக்கும். செல்ஃப் லவ் பற்றி நம்ம செலிப்ரிட்டிஸே நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஏன் சித்தார்த் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, உங்களை ப்ரியாரிட்டிஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், முழு மனசாக உங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்றதான். இந்த செல்ஃப் லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். நம்மளை முழுசாக நம்ம நேசிக்கும் போது நீங்கள் குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை முழுசாக ஏற்றுக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை பார்க்குறவங்களும் உங்களை முழுசாக ஏற்றுக்குவாங்க. அப்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் பில்ட். இதில் ரிலேஷன்ஷிப்பை எப்படிப்பா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் உங்களை முழுசாக லவ் பண்ணாதானே உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாரையும் உங்களால் லவ் பண்ண முடியும். உங்களால் உங்களையே முழுசாக லவ் பண்ணிக்க முடியலைன்னா எப்படி உங்களோட உறவுகளை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும்? அதனால் முழுசாக நீங்கள் உங்களை லவ் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராக்டிஸ் இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ் டிப்பு வந்து நான் சொல்கிறேன். தினமும் காலையில் அண்ட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மிரர் முன்னாடி நின்று உங்களை பார்த்து நீங்களே சின்னதாக ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்கள். அன்னைக்கு டேயில் நீங்கள் ஏதாவது சிறிதாக ஒரு தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. தப்பு பண்ணியிருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்களே உங்களை மன்னிச்சிருங்க. இதை வந்து ரொட்டீனாக நீங்கள் பண்ணினாலே போதும். வேலிடேஷனை எப்போவுமே அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த வேலிடேஷனை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. இது ஒரு மன நிறைவை கொடுக்கும். இந்த மன நிறைவு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அழகாக பார்க்க வைக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.